ஹாய். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வெட்லாப்பம் பார்க்க போகிறோம். வெட்லாப்பம் எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆப்பத்துக்கு அரைப்போம்ல அந்த மாவு தாங்க. அரிசியை கொஞ்சம் பொறன்னு அரைச்சிக்கோங்க. வெந்தயத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. வழக்கமாக செய்கிற ஆப்பத்தோடு கொஞ்சம் தூக்கமாக வெந்தயத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு கப்பு அரிசி எடுக்கிறோன்னா அதுக்கு அரை கப்பு வெல்லம் எடுக்கணும். வெட்லாப்பத்துக்கு ரொம்ப தூக்கலாக சாப்பிட்றவங்கன்னா 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ உப்பு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இனிப்பாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் காரத்தில் கண்டிப்பாக உப்பு தாங்க மெயின். உப்பு தான் அதிகமாக நமக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி தாங்க இனிப்பும். ஆனால் இனிப்பில் லிமிட்டாக போடும்போது தான் அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு தூக்கி காட்டும். அது கூடயே 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாவோட அளவு 1 கிலோ அரிசிக்கு 75 கிராம் உளுந்து, 10 கிராம் வெந்தயம் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றா. சரிங்களா? உளுந்தை நைஸாக உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரிசியை மட்டும் இட்லி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பொறன்னு. மாவு ரொம்ப திக்காக தாங்க அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்கும் போது தண்ணியாக போயிடும். அதனால் மாவை எந்த அளவுக்கு திக்காக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை நல்லா தட்டிட்டு தான் போட்டிருக்கேன். அதேமாதிரி நல்லா நீங்கள் தட்டிக்கோங்க, தட்டி எடுத்து போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக கரையும். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி எடுத்துடலாம். ஊற்றியாச்சு. 50 கிராம் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை இப்போ அது மேலே தூவி விடுறோம். இது மேலே தேங்காய் துருவல் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே தூக்கி உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் விடுங்க, வெந்துடும் சூப்பராக. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்தமாரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. நான் வாழை குச்சி தான் எடுத்திருக்கேன். பாருங்க, ஒட்டவே இல்லை, வெந்துருச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி தாங்க, லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. பின்னாடி லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வெட்லாப்பம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாடையும் கமன்னு இருக்குங்க. இந்த தேங்காயோட அந்த பருப்புலாம் சேர்ந்த ஒரு வாடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் வெட்லாப்பம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.